சரணா எம்டி தேனா ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து கராத்தோட மீனிங் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா. கராத்தோட மீனிங்னா சரணா எம்டி தேனா ஓகேவா. இது வந்து ஜாப்பனீஸோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வச்சு என்ன புரியுதுன்னா இந்த இந்த கலைக்கு வந்து எந்த வெப்பனோ எந்த பொருளோ வந்து தேவையில்லை ஓகேவா. இந்த கலைக்கு என்ன தேவையில்லை, வெப்பனோ பொருளோ எதுவுமே தேவையில்லை. எந்த வெப்பனோ பொருளும் தேவையில்லாம தன்னுடைய உடம்பையோ நம்மளை சுற்றி வர எல்லாரையும் வந்து பாதுகாத்துக்கிறது தான் நம்ம வந்து கராத்தே கற்றுக்கணும். எந்த வெப்பனோ பொருளும் தேவையில்லாம வந்து நம்மளோட உடம்பையோ நம்ம கூட வரவங்களும் பாதுகாத்துக்கிறது தான் நம்ம வந்து கராத்தே கற்றுக்கணும் ஓகேவா. இது வந்து நம்மளோட கராத்தே வந்து எங்க அவசியம்னா ஜப்பான்ல தான் ஆரம்பிச்சு. நம்மளோட அசோசியேஷனும் வந்து ஜேகேஎஸ் ஜப்பான் சோடோஜுடோ கராத்தே அசோசியேஷன் ஓகேவா. இது வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா ஜேகேஎஸ் சொல்லுவோம். அதான் வந்து ஜப்பான் சோடோஜுடோ கராத்தே ஆர்கனைசேஷன் ஓகேவா. அதனால வந்து நம்ம ஜேகேஎஸ் சொல்லுவோம். நம்மளோட அசோசியேஷன் வந்து வெப்சைட்ல வந்து எல்லாமே வந்து டீட்டெயில் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து உங்களோட போன் எடுத்து இப்போ கூட வந்து நீங்க ஜேகேஎஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா வந்து ஜேகேஎஸ் நம்மளோட அசோசியேஷனோட ஆர்டில இருந்து எல்லாமே எப்போ ஆரம்பிச்சோம் இப்போ யாரு கேட்டு நீங்க உங்களோட வெரிஃபிகேஷன் கூட நீங்க அதை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக தான் வந்து வந்திருக்காரா, நம்மளோட அசோசியேஷன்ல வந்து ஒரு பேர் சொல்லிடுவாங்க, இங்கே ஒரு பேர் இருக்கும். நம்மளோட ஜாப்பனீஸ் ஹெட்டோட சிக்னேச்சர்ல இருந்து கேரளா சீஃப் கிடையாது, அவங்க தான் ஆல் இந்தியா சீஃபோட சிக்னேச்சர் பிளஸ் என்னோட சிக்னேச்சர் அவங்க செக்ரட்டரியோட சிக்னேச்சர் மொத்தம் டோட்டலாக 4 சிக்னேச்சரோட தெளிவாக இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்மளோட ஜேகேஎஸ் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மாஸ்டரோட வெப்சைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆண்ட்ரூ ஜோசப்ல பார்த்தீங்கன்னா என்னோட பேர் ஆண்ட்ரூ ஜோசப். என்னோட பேர் கீழே வந்து டோட்டலாக 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 வந்து எல்லோ பெல்ட்டு, 4 வந்து ஆரஞ்சு பெல்ட் வாங்கினாங்க, 8 வந்து எல்லோ பெல்ட்டு, 4 வந்து ஆரஞ்சு பெல்ட் வாங்கினாங்க. அதுல வந்து நம்மளோட எல்லோ பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேர் வந்து மதுரவாடி பிரான்ச்ல இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து லெஃப்ட் பிரான்ச். நம்ம 2 பிரான்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 3வது ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணாங்க. உங்களோட சப்போர்ட் நாங்கள் இன்னும் 3வது ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து ரியல் கராட்டே ட்ரூ கராட்டே வந்து சொல்லி தரணும். ஆக்சுவலாக நிறைய இதில் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லேயே வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். நிறைய பேரோட சர்டிஃபிகேட்ஸ் அது நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கராட்டே ஃபீல்டில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த அவங்களோட சர்டிஃபிகேட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் அவங்களோட மாஸ்டரோட சைன் மட்டும் இருக்கும். அந்த மாஸ்டரோட சைன் மட்டும் இருந்தால் வந்து அந்த சர்டிஃபிகேட் எப்பவுமே செல்லாது. இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எங்கே நீங்கள் போய் கொடுத்தாலும் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டால் அந்த பிள்ளை வந்து என்னைக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, என்னைக்கு ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க, என்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க வந்து அதை போய் வந்துடும். ஸோ நம்மளோட அசோசியேஷன் வந்து அதில் வந்து நம்ம வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அவங்க எல்லாரோட வந்து யூனிக்காக இருக்கிறது வந்து நம்மளோட சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து நம்மளோட ட்ரைனிங் இருக்குல்ல, ட்ரைனிங் வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் மொழியில் வந்து சொல்லி தருவாங்க. எப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா லோயர் பிளாக் பண்ணுங்க, அப்பர் பிளாக் பண்ணுங்க, அப்புறம் வந்து மிடில் பஞ்ச் பண்ணுங்க. நாம வந்து சொல்றது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ். நமக்கு இருக்கிறதோ வந்து போய் ஜாப்பனீஸ் சிலபஸ். நமக்கு வந்து நமக்கான சிலபஸ் வந்து எல்லாமே வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த சிலபஸை வந்து நம்ம நடத்தினா மட்டும்தான் நம்மளோட இன்விஜிலேட்டர்னா இவங்க கிரேடிங் இவங்களாம் பண்ணியிருக்காங்க, கிரேடிங் அட்டன் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களோட கிரேடிங்க்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்கன்னா கேரளா நம்மளோட இந்தியன் கிரேட் இருக்காது, அவர் வந்து கூகுள் மீட்ல வந்து செக் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து பசங்க ஈஸியாக நாங்களும் 3 மாதம் பண்ணோம் எங்களுக்கு ரெண்டு கொடுத்தாங்க இல்லாமல் அவங்க பண்ணதை வந்து இந்தியன் சீஃபே வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. கூகுள் மீட்ல வச்சு செக் பண்ணி வந்து அவங்க இதில் வந்து ஃபெயில் ஆகவும் கரெக்டுக்கு பாஸ் ஆகவும் கரெக்ட் எல்லாருமே வந்து பாஸ் ஆகிட முடியாது. அவங்களோட டிபெண்ட் ஆன் மாஸ்டர் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே கம்பல்சரியாக பாஸ் ஆகிடுவாங்க. இப்போ மாஸ்டர் வந்து சரியாக எடுக்கல அப்படி இருக்கும்போது மாஸ்டர் போயிடாங்க. நம்ம இது வரைக்கும் 2 கிரேடிங் வந்து நம்ம நடத்துறோம். இது வரைக்கும் நம்ம இதில் 1 பீரியட்ஸ் கூட கிடையாது எப்போவுமே நம்ம. ஆனால் வந்து 3 மாதம் டைம் பீரியட் இல்லாமல் நம்ம 5 மாதம் 6 மாதம் எடுத்து ஒரு கராத்தேன்னு ஒன்று வந்து ஒரு பையனுக்கு வந்து பேசிக்ஸ் மட்டுமே 6 மாதம் எடுத்து சொல்லி தரதுனா மட்டும்தான் நம்மளால் வந்து அவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்மளோட கிளாஸ். அப்புறம் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து இந்த 1 வருஷம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு வந்து நம்ம பசங்க வந்து இப்போ வந்து